ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து 66 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கூடுது. எப்போனா அதோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது. அப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கான ஃபார்முலா வந்து பைஆர் ஸ்கொயர். இங்கே வந்து அந்த ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்னா ஏரியா ஆஃப் அந்த சர்க்கிள் ப்ளஸ் 66க்கு ஈக்குவல். இப்போ பை எல்லாத்தையும் ஒரே சைடு வச்சுக்கலாம். பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பைஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. பையை காமனாக எடுத்துட்டா ஆர் ப்ளஸ் வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதுக்கப்புறமாட்டி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 66. ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 2r + 1 ஈக்குவல் டு 66. இப்போ 22ஆல் அதை கேன்சல் பண்ணுவோம்னா 22 3s are 66. 2r + 1 வந்து 21 ஆயிரும். 2r வந்து 20 ஆயிரும். r ஈக்குவல் டு 10. இப்போ நமக்கு வந்து r 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள். இப்போ நியூ சர்க்கிளோட ஏரியா என்ன? பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். பைக்கு என்னது 22/7. 10 ஆருக்கு பதிலாக 10 போடணும். 10 + 1 இன்ட்டு 11 ஸ்கொயர். அது ஆக்சுவலாக என்ன ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/7 இன்ட்டு 10 கியூபு. ஆப்ஷன் பி வந்து 2/7 இன்ட்டு 11 கியூபு. ஆப்ஷன் சி வந்து 2/7 இன்ட்டு 9 கியூபு. ஆப்ஷன் டி வந்து 2/7 இன்ட்டு 8 கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 22/7 இன்ட்டு 11 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா 2/7 இன்ட்டு 11 இன்ட்டு 11 ஸ்கொயர்னு எழுதலாம். இது எதுக்கு ஈக்குவல்? 2/7 இன்ட்டு 11 கியூபுக்கு ஈக்குவல். ஆப்ஷனில் பாருங்கள், இந்த பிங்கிற ஆப்ஷன் தான் 2/7 இன்ட்டு 11 கியூப். இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி.